அப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா உங்க வாயில வர்றது எல்லாமே பாசிட்டிவா வரும். நெகட்டிவ்ங்கிற வார்த்தையே வராது. ஏன்? உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. மரித்து நாறி போனவனை உயிரோடு எழுப்புற தேவன் என்னுடைய தேவன். அப்ப என் சரீரத்தில் இருக்கிற மரித்து போன பலகீனமான உறுப்புகளை பலனடைய செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆமா, எதுவுமே பெரிய காரியம் இல்லை. ஏன்னா எல்லா காரியத்திற்கும் மேல எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்படி அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுவீங்களா? பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா? பேசுறவங்க அது என்னவாமா? அது ஒரே வரம். விசுவாசத்தோட நீ பேசுறது ஒரு வரம். ஹல்லேலூயா. பாஸ்டர் உங்க கூட பேசுறாவே அப்படியே எனர்ஜியா இருக்கு. ஏன்? வரம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர் நீங்க பேசுறப்ப நல்லா இருக்குது. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பீஸ் போயிடுது. உனக்கு வரம் இல்ல. ஹல்லேலூயா. வரம் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே நீர் ஊற்று மாதிரி அது வளர்ந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எந்த சிச்சுவேஷன்லயோ எந்த பிரச்சனையிலயோ நீ ஒரு நாள் என்ன பண்ண மாட்ட? சோர்ந்து போக மாட்ட. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்குள்ள இருந்து என்ன வரும்? விசுவாச வார்த்தைகள் வரும். சக்தியில இருந்தா சொல்லுங்க ஆப்பேல வரும். அப்போ விசுவாச வார்த்தை வரலன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். உள்ள ஹல்லேலூயா. உள்ள என்ன இல்ல? ஒண்ணு இல்ல. விசுவாசம் நிக்கணும். அப்படி விட்டு வாயில வர்றது எல்லாமே எப்படி இருக்கணும்? விசுவாசம். செத்துருவேன்னு சொல்லி அனுப்பினா கூட நீ என்ன பண்ணக்கூடாது? அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, 10 வருஷம் நீ உயிரோட இருப்பியா இல்லையா அப்படின்னா அடுத்த நாள் எந்திரிச்சு போயிடுவார். ஹல்லேலூயா. எப்படி அநியாயத்துக்கு போய் சொல்றீங்க பாஸ்டர்மா? ஏய், பொய் நினைக்காத. நான் விசுவாசிக்கிறேன், ஆதலால் பேசுகிறேன்.